படையாண்ட மாவீரா, அத்துமீறினால் யுத்தம். இந்த படம் நேற்று 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்காக பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு 10 தேட்டர்கிட்ட காமிச்சு புக் பண்ணுறதுக்காக. அப்போது ஒரு 10க்கும் மேற்பட்ட தேட்டர்களில் படையாண்ட மாவீராக்கு ஷோ கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தை குறித்து தான் நம்ம விமர்சன பார்வையை முன் வைக்க போகிறோம். நீ யாருன்னு தெரியும்டா, நீ எப்படி பேசுவே, இது இந்த படம் குறித்து பாசிட்டிவாக பேசுவேன் நெகட்டிவாக பேசுவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த வீடியோவை யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறோம். நமக்கு பிடிச்ச அரசியல் வெங்காயத்துக்கு பிடிச்ச காட்சிகளும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. இல்லை உன்னை நம்ப மாட்டோம், நீ தொடர்ச்சியாக வன்னியர் இயக்குநர்கள் எடுக்கிற திரைப்படத்தை மட்டுமே நெகட்டிவாக பேசி அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற விதமாக இயங்குற, அப்போ நீ யாரோடவோ கைகூலியாக இயங்குற அப்படிங்கிற சிலரோட எண்ணங்கள் இருந்தால், அப்படி யாருக்கும் கைகூலியாக இயங்கிறதுக்கு அரசியல் வெங்காயம் ஒருபோதும் இயங்க விரும்பாது. நம்ம ஏன் இதை மட்டும் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா, மற்ற எல்லா திரைப்படங்களையும் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆவல். ஆனால் அதுக்கான சூழல் இப்போ ஏற்படலை. அது நிறைய பொருளாதார தேவைகள்லாம் இருக்குது. அப்போது அதை நம்மளால் பண்ண இயலவில்லை. ஆனால் ஜாதி அடையாளத்தோட ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா அதற்கான எதிர்ப்பை பதிவு பண்ண வேண்டிய அல்லது அதற்கான விமர்சனத்தை பதிவு பண்ண வேண்டிய கடமையும் கட்டாயமும் தார்மீக பொறுப்பாக அரசியல் வெங்காயத்துக்கு இருக்கிறதா நம்ம கருதும். வரலாறுல எப்போவுமே ஒரு ஜாதி வெறி, மக்களுக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயலோ எந்த ஒரு விஷயமோ அது பாட்டுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் இந்த தமிழ் மண்ணில் அது பாட்டுக்கு உலாவிட்டு செட்டில் ஆகிடுச்சு அப்படிங்கிற வரலாறு இருந்துடக்கூடாது. அதற்கான எதிர்ப்பு இந்த மண்ணில் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் அரசியல் வெங்காயம் ஜாதி அடையாளத்தோடு வர திரைப்படங்களை எந்த மெனக்கெட்டாவது அதை கண்டிப்பாக பார்த்து விமர்சனம் பண்ணிடணும், அதற்கான எதிர்ப்பையோ விமர்சனத்தையோ முன் வச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம பேசுகிறதுக்கான காரணம். இப்போது நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச காட்சியும் இந்த படத்தில் இருக்குது. அது குறித்து விரிவான விமர்சன பார்வையை முன்வைப்போம். விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். படையாண்ட மாவீரா இந்த திரைப்படம் எல்லாரும் ஒன்லைன் திரைப்படத்தை பற்றி ஒன்லைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒன்லைன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன்லைன் சொல்கிறோம். இந்த படத்தில் நாடக காதல் இருக்குது, நமக்கு பிடிச்ச காட்சியும் இருக்குது, சூர்யா மீது வன்மம் இருக்குது, திராவிட அரசியல் மீதோ இல்லை திராவிட சித்தாந்தத்தின் மீதோ அரசியல் இருக்குது, சீமான் கருத்திற்கு எதிரான காட்சிகளும் இருக்குது. இதுதான் நீங்கள் கவனிக்கிற. சீமான் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்க கிறுக்கு பையன். சீமானுக்கு எதிரான காட்சிகளும் வசனங்களும் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிழைகளும் இருக்குது, லாஜிக்கல் ஓட்டையும் இருக்குது, ஸ்க்ரீன் பிளே மிஸ்டேக்ஸும் இருக்குது. இப்படின்னு எந்தெந்த விதத்தில் தவறுகள் எல்லாம் வரணுமா, பாடல் வரிகள்லையும் தவறுகள் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த விதத்தில் தவறுகள் வரணுமோ எல்லா விதத்துலேயும் தவறுகள் நிறைந்த படமாக இந்த படையாண்ட மாவீரா, அத்துமீறினால் யுத்தம் அப்படிங்கிற திரைப்படம் இருக்குது. முதல்ல இது ஒரு ஒன்லைனாக நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம படத்தோட பலம் பலவீனம் குறித்து பேசுவோம். பலம் எல்லாத்தையும் பாசிட்டிவாக அணுகணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புவீங்க. முதல்ல அதுக்கான பாசிட்டிவ் அல்லது இந்த படத்தோட பலமாக நம்ம எதை கருதுகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை தான். ஒன்று படத்தோட இசை, அந்த இசை ஜிவி பிரகாஷோட இசை. ரெண்டாவது பின்னணி இசை சாம் சிஎஸ். மூணாவது வைரமுத்து அவர்கள். அதுக்கப்புறம் நாலாவதாக இதில் நடித்த நடிகையான சரண்யா பொன்வண்ணனோட நடிப்பும் அந்த பின்னணி இசையும் சேர்ந்தாப்புல ஒரு சின்ன ஒரு சோகத்தை பார்வையாளர்கள்கிட்ட அப்படி உலாவ விடுது. அதுக்கப்புறம் மீதி யாரோட அதுக்கப்புறம் இளவரசு அவர்களோட கதாபாத்திரமும் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த படத்தில். அதாவது அவரோட கதாபாத்திரமாக நம்ம மற்ற அரசியலாக லாஜிக்கலாக மற்றதெல்லாம் பார்க்காம ஒரு மேம்போக்கான பார்வையில் படத்தோட பாசிட்டிவிட்டியாக பார்க்கணுன்னா படத்தோட இசையமைப்பாளர், படத்தோட இசை, பின்னணி இசை, வைரமுத்தோட வரிகள், அதுக்கப்புறம் சரண்யா பொன்வண்ணன், இளவரசு, இவங்களோட நடிப்பு தான், இவங்கெல்லாம் தான் இந்த படத்தோட ப்ளஸ். மீதி அதை தாண்டி ஒரு காட்சி ஒன்று இந்த படத்தில் நமக்கு பாசிட்டிவாக தெரியுது. அரசியல் வெங்காயத்துக்கு பிடித்தமான காட்சியாகவும் நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் என்னென்னா அரசியல்வாதி, அதாவது அதிகாரத்தை, காவல்துறையை, அதிகார வர்க்கத்தை எதிர்த்த ஒரு சீன் மாதிரி ஒன்று இந்த படத்தில் வரும். நிறையா அந்த மாதிரி காட்சிகள் வருது. ஆனால் ஒரு காட்சியில் மட்டும் மைப்பா நாராயணன் ஒரு பார்ப்பனர் இருக்கார்.
அந்த பார்ப்பனர் மேடை பேச்சாளராக அந்த பட்டிமன்றம்லாம் பேசுவார்னு நினைக்கிறேன் அவர். இந்த மைப்பா நாராயணன் வந்து விசிகா மேடையிலலாம் கூட வர்றாரு. அதுக்காக அவரை நம்ம முற்போக்காளர்னோ சாதி மறுப்பாளர்னோ நம்ம கருதுறது கிடையாது. அந்த மைப்பா நாராயணனை ஒரு கலெக்டர் மாதிரியான ஒரு அதிகாரி வேடத்துக்கு அங்கே அமர்த்தி அவர்கிட்ட காடுவெட்டி குரு கதாபாத்திரத்தில் நடித்த கௌதமன் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து இந்த நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை பலி கொடுக்குறது தப்பு இல்லை, 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் சாகிறது தப்பு இல்லை, ஒரு ஊரே நல்லா இருக்கும்னா ஒரு தெருவை பலி கொடுக்குறது தப்பு இல்லை, ஒரு நாடே நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை பலி கொடுக்குறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வசனத்தை அவர் பேசுவாப்பில். அதாவது ஒரு நாசக்கார திட்டம், சிமெண்ட் ஃபேக்ட்ரி, என்எல்சி இந்த மாதிரிலாம் திட்டம் வர்றதுக்கு அவர் வந்து இந்த மாதிரி பேச்சு பேசுவாப்பில் அதிகாரியாக வந்து மைப்பா நாராயணன். இந்த பேச்செல்லாம் கேட்காதவங்களை வந்து நீங்கள்லாம் ஆன்டி இண்டியன், இதனால் எங்களுக்கு என்ன நன்மைன்னா நாட்டுக்கு நல்லது நடக்குதே அப்படின்னு மைப்பா நாராயணன் கேரக்டர், அந்த கலெக்டர் கேரக்டர் பேசும். நாட்டுக்கு நல்லது நடக்குதே, அப்போ நீங்கள் தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்படி தியாகம் பண்ணாத எல்லாரும் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சீமானை எடுத்து பேசுது, சூர்யாவை எதிர்த்து வன்மத்தை கக்குது, அதே போல் பாஜகவையும் எதிர்த்து பேசியிருக்கு இந்த ஒரு காட்சியில் இந்த படம். பாஜகவை எதிர்த்தனால தான் உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்காக மட்டும் இல்லை, உண்மையிலே அதிகார வர்க்கம் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சீனில் மட்டும்தான் கௌதமன் வந்து வச்சிருக்காப்புல. வேறு எந்த சீன்லேயும் அதிகார வர்க்கம் எப்படி இயங்கும், எப்படி பேசும், எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத எங்கேயுமே ஒரு டெப்த்தாக ஒரு சென்ஸோட காமிச்சிருக்கவே மாட்டாப்புல. சும்மா காடுவெட்டி குருவோட கதாபாத்திரத்துக்கு மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுனால கண்ணா பின்னான்னு காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் ரொம்ப டெப்த்தாக சென்சிபிளாக இல்லைனாலும் கூட இப்போ இந்த எச்சராஜா அப்படிங்கிற எச்சக்கல ராஜா என்ன இந்த பொதுவெளியில் பேசுவானோ, இல்லை பார்ப்பனர்கள் அதிகாரிகளாக இருந்து இந்த மாதிரி மக்களோட நிலங்களை வளங்களை பறிக்கும் போது என்ன மாதிரியான வார்த்தைகளை உதிர்ப்பார்களோ அந்த கேரக்டர் உண்மையான ஒரு பார்ப்பன கேரக்டர் அங்கே உட்கார வச்சு நீங்கள் இங்கே தேசம் நல்லா இருக்கணும்னா உங்கள் ஊரை கொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான வசனங்களை கொடுத்து அதை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாம் ஆன்டி இண்டியன்னு எச்சராஜாவோட எச்சக்கல ராஜாவோட லேண்ட்மார்க் வசனத்தை பேசும்போது அது ரொம்ப சிறப்பு மிக்கதாக ஒரு காட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இவர் சேரை தூக்கி அடிப்பார். அது ஒரு மாதிரி ஹீரோயிசமாகவும் குருவை ப்ரொபகண்டா பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த ஒரு காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இந்த படத்திலே நம்ம நேர்மறையாக விமர்சனத்தோடு அணுகக்கூடிய ஒரே ஒரு காட்சி அப்படின்னா இந்த ஒரு காட்சி மட்டும்தான். உண்மையான அதிகார வர்க்கம் எப்படி ரியாக்ட் பண்ணோம், எந்த மொழியில் பேசும் அப்படிங்கிறது மட்டும்தான். மக்களோட உணர்வுகளை கண்டுக்காது இப்படித்தான் அலட்சியமாக பேசுங்கிறது மட்டும்தான் அந்த காட்சியில் நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோம். ஆக இந்த படத்தோட பலமாக இந்த நபர்களோட, இந்த இசையோட, இந்த கதாபாத்திரத்தோட சேர்த்து இந்த ஒரு காட்சியும் நாம் பலமாக பார்க்குறோம். அதே போல் இந்த சரண்யா பொன்வண்ணன் வந்த காட்சிகள்லாம் அவங்க எப்போவுமே அம்மா கேரக்டரில் ரொம்ப சிறப்பாக நடிப்பாங்க. இப்போ இந்த கால கதைகளுக்கும் கூட தனுஷுக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் அம்மாவை நடித்து ஒரு மாதிரி எமோஷ்னலான அந்த ட்ராமாவை கொடுக்குறதுல ரொம்ப சிறப்பாக நடிக்கக்கூடியவங்க சரண்யா பொன்வண்ணன். அதே போல் இந்த படத்துலையும் இந்த அழக்கூடிய வருத்தப்பட்டு பாடுறது, அலறது, பேசுறதுங்கிற மாதிரியான சீன்களில் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அந்த கதையோடு அப்படியே எமோஷ்னலாக பார்க்குறவங்களுக்கு கண்ணீரை கூட வரவழைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களோட கேரக்டரும் கூட இதில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தாய் வந்து தன் கணவனை தன் உறவுக்காரன் ஏதோ ஒருத்தன் கொன்னுட்டான். யார்? காடுவெட்டி குருவோட அப்பாவை வந்து ஒரு உறவுக்காரன் கொன்னுட்டான். அந்த கொன்ன உறவுக்காரனை பழிவாங்கிறதுக்காகவே தாய் காடுவெட்டி குருவோட அம்மா வந்து ஒரு பழிவாங்கிற எண்ணத்தோடவே குருவை வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. எந்த ஒரு தாயும் வந்து கணவன் இறந்துட்டாங்க, அது மேலே கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், ஆத்திரம் இருக்கும், இருந்தாலும் கூட அதுக்கு நீ பழிவாங்கணும்னு தன் குழந்தைய, மகனை அந்த மாதிரி பழிவாங்கல் எண்ணத்தோடு வளர்ப்பாங்களா, அப்படித்தான் குருவை வளர்த்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படி பழிவாங்கிற மாதிரி பழிவாங்கி ஜெயிலுக்கு போய் நீ நாசமாக போ அப்படிங்கிறது தான் ஒரு தாயோட சிந்தனையாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு குருவோட குடும்பம் தான் பதிலளிக்கணும். குருவோட மகனோ மகளோ மருமகனோ இவங்க தான் பதிலளிக்கணும். இல்லைன்னா மனைவியும் இருக்காங்க, அவங்களும் பதில் சொல்லலாம். இப்படித்தான் மனைவி இருக்காங்க, குருவோட தாய் கூட இருக்காங்க, அப்படித்தான் குருவை வளர்த்தாங்களா அப்படின்னு அவங்க கூட இதுக்கு பதில் சொல்லலாம். நானும் பார்த்தேன், ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், குருவோட குடும்பத்திலேருந்து ஏதாவது எதிர்வினைகளோ பத்திரிகையாளர் சந்திப்போ பேட்டியோ இருந்து இந்த படத்துக்கு எதிராக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அவங்களால இந்த படம் வந்து குருவுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத உணர முடிஞ்சிச்சா அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனால் குருவுக்கு எதிராக தான் இந்த படம் இருக்குது.
குருவோட மரணம் வந்து தானாக அவரே விரும்பி ஏற்றுக்கிட்ட மரணம் மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப தவறான சித்தரிப்பாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படம் முழுக்க வந்து காடுவெட்டி குரு வந்து ஒரு ஜாதிக்கு எதிரான போராளி, ஒரு தமிழின போராளி அப்படிங்கிற மாதிரியான ப்ரொபகண்டா வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. கதை ஃபுல்லாக எல்லா சீன் பை சீனும் காடுவெட்டி குரு வந்து ஜாதி தலைவர் இல்லை இப்படி உட்காந்துட்டு சொல்ல தான் செய்யலை. ஆனால் எல்லா காட்சியும் வந்து காடுவெட்டி குருவை ஒரு தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவன் மாதிரி சித்தரிக்கிற ஒரு படமாக இருக்குது. அப்படி சித்தரிப்பதன் மூலமாக படையாண்ட மாவீரா வந்து ஒரு ஜாதி படம் இல்லை அப்படிங்கிற அந்த கருவை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் இல்லை நான் அப்படி இல்லை நான் நல்லவன் தான் திரும்ப சொல்கிற மாதிரி காட்சிகளை வந்து மறுபடியும் வடிவமைச்சிருக்காப்புல நம்ம கௌதமன். இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் இந்த விமர்சனத்தோட இறுதியில் நம்ம நிச்சயமாக பதிலளிக்கலாம். இது ஒரு ஜாதி படமா இல்லையா? அதுக்கப்புறம் காடுவெட்டி குரு வந்து ஒரு தமிழினத்தின் போராளியா, சமத்துவ போராளியா அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்விக்கு இந்த விமர்சனத்தோட இறுதியில் நம்ம பதிலளிக்கலாம். பாசிட்டிவ்னா அவ்வளோதான், அதுக்கு தாண்டி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நெகட்டிவ்ஸ்னால் ஏகப்பட்டது சொல்லலாம். அந்த படத்தோட காட்சி ஓப்பனிங் சீன்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் அத்தனை தவறுகள் இருக்குது. அதே போல் கௌதமன் வந்து இந்த படத்தை வந்து இப்போ இந்த சந்தனக்காடு சீரியல் எடுத்தாப்புல, அந்த சந்தனக்காடு சீரியல் எப்படி இருக்கும்னா ஒரு தொடர்ச்சி இருக்காது. டே பை டே ஏதாவது ஒரு சீன், அன்னைக்கு அந்த சீனுக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்து முடிகிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு சீன் ஆரம்பிக்கும், அந்த சீன் அப்புறம் முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு காட்சி ஆரம்பித்து அந்த காட்சி அந்த நாள்லேயே முடியும், இல்லைன்னா 2வது நாள் முடியும். அது ஒரு தொடர்ச்சியாக டே பை டேவாக அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்காது. அந்த மாதிரி அதே டைப்பில் ஒரு நாடகம் எடுத்த மாதிரியே இந்த படத்தையும் திடீர்னு ஏதாவது ஒரு சீன் வந்து புதுசாக வருது, திடீர்னு பாட்டு வருது, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு சீன் வருது. அந்த சீனில் அவர் ஹீரோவை காட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதனோட தொடர்ச்சி என்ன ஆச்சுன்னு தெரியல, அது என்ன ஏதுன்னு தெரியாது. அப்புறம் திடீர்னு இன்னொரு சீனுக்கு போயிடுறாங்க. திடீர்னு போலீஸ்காரங்களை மறிச்சாரு, நின்னாரு, எதிர்த்தாரு, கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னாங்க, வந்தாங்க அப்படின்னு வரும். அப்புறம் திடீர்னு இன்னொரு சீனுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு சீனுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ளா, ஒரு சீரியல் மாதிரி ஒரு தொடர்ச்சி இல்லாமல் அன்னன்னைக்கு இந்த ஒரு சீனை ஃபில் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு சீரியல் இருக்குமோ அந்த மாதிரி திடீர்னு இடைச்சர்கள் மாதிரி ஒரு சீனை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த வரலாறுல இந்த சீன் மிஸ் ஆகுதா, இது ஒரு சீனாக அப்படி சொல்லிவிடுவோம். இந்த சீன் மிஸ் ஆகுதா, இவர் ஜெயிலுக்கு போனது மிஸ் ஆகுதா, ஜெயிலுக்கு போனது, இவர் அரெஸ்ட் ஆனது மிஸ் ஆகுதா, அரெஸ்ட் ஆனது, இவர் எடுத்து நின்று சண்டை போட்டது மிஸ் ஆகுதா, சண்டை போட்டது, அப்படின்னு சீன் பை சீன் மொத்தமாக அவர் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் காமிச்சிடணும் அப்படிங்கிறதுனால இடை சொருகிற மாதிரி அப்போ அங்கங்கே சீனை சொருகி வச்சுருக்காங்க. நீங்கெல்லாம் நெருப்பு சட்டிலிருந்து பிறந்த கூட்டமாமே அப்படியே. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ரொம்ப வில்லத்தனமான காவல்துறை அதிகாரி வந்து வீரப்பனுக்கு துணை போகிற உணவுப் பொருள் வழங்குகிற ஒரு நபரை வந்து உளவாளியை வந்து என்கவுண்டர் பண்ணுறாரு. என்கவுண்டர் எப்படி பண்ணுவாருன்னாக்கா துப்பாக்கி வச்சு சுட்டு பண்ண மாட்டார். 4 போலீஸ்கார் 4 ஆளுக்கு ஒரு கை காலை பிடிச்சிக்கிட்டு இப்படி தாளாட்டி மலை மேலே இருந்து தூக்கி விசீறி அடிச்சுட்டு அவர் கீழே வந்து கல் மேலே வந்து செத்துருவாப்புல. இந்த மாதிரி ஆட்டுற வரைக்கும் கூட 2 ஆட்டு ஆட்டுற வரைக்கும் கூட அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டார். அப்படியே இருப்பார். விட்டுருங்க, என்னை அடிக்காதீங்க, நான் நிரபராதி, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு எந்த ஒரு சத்தம், சின்ன சத்தம் கூட வராது. ஆமாம், இந்த சீன் தூக்கி போட போகிறீங்க, வாங்க நான் தூக்கி போடுற மாதிரி நின்றுக்கிறேன், ஆட்டி தூக்கி போடுங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷட்டிலாக. இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன் பிளே மிஸ்டேக்கு இல்லைன்னா அந்த காட்சிகள் பிழை வந்து நிறைய இருந்துச்சு. ஒரு திருவிழாவில் சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். காடுவெட்டி குரு வந்து அப்பாவோட மரணத்துக்கு பழி வாங்குவார். அந்த பழி வாங்கும்போது அந்த சீனில் அடித்து மதித்து குலதெய்வம் கோயிலுக்கிட்ட போய் அந்த மறுபடியும் பழி வாங்கணும். ஏன்னா குலதெய்வ வாசல்லையே தான் தன் தந்தையை கொண்டு இருப்பாங்க. அதே இடத்துல கொல்லணும்னு அந்த சீனை அங்கே வரைக்கும் ஓடி போய் வில்லன் அந்த சாமி முன்னாடி விழுவார். ஆனால் அங்கே அந்த சமயத்தில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கும், பெரிய கூட்டம் இருக்கும். ஆனால் இவர் கரெக்டாக கூட்டத்தெல்லாம் வேலைக்கு போய் நடுவில் போய் விழுவார். அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன சலசலப்பு கூட இருக்காது. ஒருத்தன் கத்தி எடுத்து அடித்து துவைச்சிட்டு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு இன்னொருத்தனை துரத்திக்கிட்டு வரான், அருவாள் எடுத்து வெட்டி தலையை துண்டாக்க போகிறான். ஆனாலும் அந்த கூட்டத்திலேருந்து எந்த சின்ன சலசலப்பும் இருக்காது. ஆனால் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, வன்னியர் சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் ஆண்ட பரம்பரை வீரத்தில் விளைஞ்சது சத்திரிய வம்சம்பா. ஆனால் அங்கே நடக்கிற படுகொலையை, அதாவது குருவோட அப்பாவை கொன்னப்பவும் அங்கே சுற்றி நிற்கிற ஆண்ட பரம்பரை சத்திரிய வம்சம் எதுவும் ஏற்று பேசியிருக்காது.
அந்த கொலை செய்யும் போது தடுத்திருக்காது. அதே காடுவெட்டி குரு வந்து அந்த வில்லனை படுகொலை செய்யும் போதும் அதே ஆண்ட பரம்பரை சத்திரிய வம்சம் வீர வன்னியர்கள் வந்து யாருமே தடுக்க மாட்டாங்க. அந்த திருவிழாவில் சின்ன சலசலப்பு கூட காட்ட முடியும். ஒரு காட்சிங்க திடீர்னு ஒரு பரபரப்பு ஏற்படுதுன்னா, ஏதாவது விழுந்துட்டாங்கன்னா கூட என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாகிடுவாங்க. இல்லை பெரிய விஷயம்னா யாராவது குரல் போடுவாங்க, பண்ணாதப்பா இது பண்ணாதப்பா இருப்பா ஏய் நில்றா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படும்ல. அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இவங்க பாட்டுக்கு போவாங்க, ஓகே நம்ம எல்லாம் இப்படி நிற்போம், அவங்க வர்றதுக்கு வழி விட்டுருவோம், அவங்க நடுவில் வந்து விட்டுட்டு 2 வசனத்தை பேசிட்டு வெட்டிட்டு போயிட்டோம் அப்படிம்பாங்க. அதே போல் குருவோட தாயா இருக்கிற சரண்யா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, தன் மக அருவாளை வச்சுக்கிட்டு அடுத்தவன் தலையை வெட்ட காத்துட்டு இருப்பாங்க. தன் கணவனை கொன்னவன் தான் இருந்தாலும் தன் பிள்ளையோட வாழ்க்கை வந்து அடுத்து எதிர்காலம் என்ன அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. வெட்டுறாவன் தலையை அப்படிம்பாங்க. தலையை வெட்டிட்டு வீட்டில் போய் கவுந்தடிச்சுட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இவர் காடுவெட்டி குரு சின்ன வயசு குரு என்ன பண்ணுவார்னா, வேர்க்கடலை உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. எப்போ போலீஸ் வரும் அப்படின்ட்டு. போலீஸ் வந்ததுன்னே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாட்டிட்டு கிளம்பிடுவாப்புல. கொலை பண்ணவனை பிடிக்க வந்த போலீஸையும் கூட இவங்க உள்ளே வரக்கூடாது, வெளியே நிலை, செருப்பு காலோட உள்ளே வர அப்படின்னு மன்சூர் அலிகானை விட்டு பேச வைப்பாங்க. செருப்பு காலோட உள்ளே வர நீ எப்படி நீ உள்ளே வரலாம் அப்படின்ட்டு. கொலை பண்ணிட்டு ஒருத்தன் உள்ளே இருக்கான். காவல்துறை என்ன பண்ணணும், வந்து 2 தட்டி ஏன்டா கொலைகாரனை உள்ளே வச்சுட்டு செருப்பு காலை நான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு 2 மிதிச்சுட்டு கொலைகாரனால பிடிச்சிட்டு போகணும். யதார்த்தம் என்ன இதுதானே இயல்பில் நடக்கணும். ஆனால் அங்கே அப்படி நடக்காது. கொலை பண்ணவன் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நீ வெளியே நில்லு, செருப்பு காலோட உள்ளே வந்து செருப்பு பிஞ்சு போயிடும் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரியாக்ஷனும் காட்சியும் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒரு ட்ராமா இப்படி நிற்க வைக்கிறேன், இங்கே நில்லுங்க இப்படி பண்ணுங்க. அதே போல் காடுவெட்டி குரு வந்து இவரோட பகைவரை வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஓனர் அவர் தான் சூரிய பாபு. எங்கே வச்சிருக்காரு பாருங்க கௌதமன் வந்து சூர்யா மேலே உள்ள வன்மத்தை. தொடர்ச்சியாக இந்த கும்பலுக்கு சூர்யா மீது விருப்பும் வன்மமும் கட்டுக்கடங்காத அளவுக்கு இருக்குது. அதுதான் சமீபத்தில் சூர்யாவோட திரைப்படத்து வரைக்கும் அந்த வன்மத்தை காமிச்சாங்க. சூர்யா அங்கே குருன்னு வில்லனுக்கு பேர் வச்சதுனால, வில்லன் போலீஸுக்கு பேர் வச்சதுனால இங்கே கௌதமனுங்கிற தற்கூரி என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா, இங்கே இவரோட படத்தில் வில்லனுக்கு சூரிய பாபு அப்படின்னு பேர் வச்சிட்டாப்ல. பெரிய சாதனை இது, வெங்காயம். சரி, இப்படி சூர்யா மீது வன்மத்தை கக்கியிருக்காப்ல. அப்படி அந்த சூரிய பாபு அப்படிங்கிற சிமெண்ட் ஃபேக்டரி ஓனரை வந்து காடுவெட்டி குரு வந்து வீட்டிலே எதிரியை சந்திக்க போவார். அவர் வந்து பெரிய கார்ப்பரேட் ஓனர். அவர் வந்து குருவை கொல்ல ஒரு 20-30 ரவுடிகளை கூப்பிட்டு வச்சு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அந்த செய்தி குருவுக்கு கிடைச்ச உடனே அவங்க அம்மா வந்து பகையையும் நெருப்பையும் மிச்சம் வச்சிடாத, சீக்கிரம் முடிச்சுட்டு வா அப்படின்னு அந்த படையப்பா டயலாக் வந்துடும். இந்த படத்தில் நிறைய படங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. ஒன்று சொன்னால் ஒன்று போயிடும். இந்த படத்தில் வர போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் சீனில் இவர் அடித்தாருன்னா அப்படியே பில்லர் உடைச்சிட்டு போகும். பில்லர் உடைச்சிட்டு வர இது விஜய் படத்தோட அந்த சீன் காப்பி கேட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி விஜய் படத்தில் வர வசனத்தை படிப்பு முக்கியம் குரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதே டோனில் அதே வசனத்தை வச்சுருப்பாங்க. அதே போல் தான் படையப்பா வசனத்தில் ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு அவங்க அம்மா வந்து ரஜினி கிட்ட சொல்லுவாங்க. அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி பகையும் நெருப்பையும் மிச்சம் வச்சுக்க கூடாது, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு குருவோட அம்மா சொல்லுவாங்க. கத்தியெல்லாம் ஆயுதத்தை எடுத்து கொடுத்துட்டு உடனே இவர் ஆட்கள் எல்லாம் கூட்டு போவாம தனியா வண்டி எடுத்துட்டு போறடான்னு போவார். பணத்தையும் பகையும் காலத்துல பைசல் பண்ணிடணும், இழுத்துட்டு இருக்க கூடாது. சுருக்கா போய் முடிச்சிட்டு வா. தனியாவா போற, கூட நாங்களும் வரோம். யாரும் என் பின்னாடி வரக்கூடாது. எந்த மாதிரி நேரத்தை தனியா போறேன்ற சாவியை கூட நான் எடுக்கிறேன். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போடா. தனியா போற அப்படின்னா அப்படி ரொம்ப அந்த கதையோடு ஒன்றிணையாமல் ரொம்ப அன்நேச்சராக இருக்கும் அவரோட அந்த நடிப்பு. அந்த இடத்துலலாம் ஓகே நான் இங்கே வருவேன், நீ இந்த மாதிரி சொல்லணும், அந்த அப்படி சொல்லித்தான் அந்த படம் எடுப்பாங்க. ஆனால் நமக்கு திரைக்கதையில் திரைப்படமாக பார்க்கும்போது ரொம்ப இயல்பாக கதையோடு ஒன்றி போய் தான் காட்சிகள் தெரியும். ஆனால் இவர் அந்த கௌதமன் அந்த மாதிரி காட்சிகளில் நடிக்கும்போது என்ன பண்ணுது, ஓகே இப்போ நான் இங்கே வருவேன், நீ என்னை நிற்க சொல்லணும், நான் உஷ்ன்னுவேன், அப்புறம் அடுத்து ரெடின் கிங்ஸ்ல இருக்காப்புல அவர் கேட்பாரு, அவருக்கு ஒரு உஷ்ன்னுவேன், அப்புறம் நான் கார் ஏறி போயிடுவேன், சீன் கரெக்டாவா, டேக் ஓகேவா, கேமரா பின்னாடியே வரணும் ஓகேவா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்து அது அப்படியே நடக்குது. அப்படிங்கிறத நம்மளால் திரைப்படமாக பார்க்கும்போதே உணர முடியுது. அந்த அளவுக்கு அந்த காட்சி வந்து அந்த ஒத்து போல ஒரு மாதிரி அன்நேச்சுரா இருக்கு. உனக்கு என்ன, என்னை கொல்லணும் அவ்வளவுதானே? இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே தான் தூங்க போறேன். உங்களில் எவனாவது ஒருத்த ஆம்பளைன்னு இருந்தா
நான் காலையில் கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே என்னை கொன்னுருங்க. முகர கட்டுங்களா பாரு. முடிஞ்சா கொல்லுங்கடா. 50 ரவுடி சுற்றி உட்காந்துட்டு இருப்பாங்களாம், கத்தி கட்டை கடப்பாறை துப்பாக்கியோட. இவர் நடுவில் உட்காந்து படுத்து தூங்குவாராம். காலையில் வரைக்கும் ரவுடிங்கெல்லாம் அவர் காவல் காத்துக்கிட்டே இருப்பாராம். இவர் வேட்டி சட்டை போட்டு போனால் அதுக்குள்ளே பாம் இருக்குன்னு அந்த கார்பரேட் ஓனர் வந்து நம்பிடுவான். ரவுடிகள் 40-50 பேரும் அவங்க உட்காந்துக்கிட்டு காடுவெட்டி குரு எழுற வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன கௌதமன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கௌதமன்? நம்மனா தான் வன்னிய, இல்லைன்னா நீ எல்லாம் காக்கை வன்னியன்னு நீங்களும் சொல்ல போறீங்களா கௌதமன்? நீ போக போறது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹாட் ஸ்பாட். மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுமா சார்? He is not an accused. He is not a criminal. He is a leader. போலீஸ்காரங்க எந்த இடத்துலையும் மக்கள் போராளிகளை ஒரு ஹீரோவாக பேசவே மாட்டாங்க. ஆனால் இங்கே காடுவெட்டி குரு மக்கள் போராளியும் இல்லை. அப்படியாப்பட்ட ஒருத்தரை எப்படி ஒரு காவல்துறை ஹீரோவாக பேசும்? இந்த மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்கான சீன் எல்லாம் எடுத்து குருவை ரொம்ப பெரிய ஹீரோ மாதிரி காட்டி ஒரு ஜாதிய உளவியலை நாம் ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை, உனக்கு நீ இவ்வளோ பெரிய வீரம் நிறைஞ்சவன், வீராதி வீரன் அப்படின்னு மறுபடியும் இவன் எல்லாம் நினச்சிக்கிட்டு காவல்துறைக்கிட்ட வம்பிழுத்து களி தின்னறதுக்கான வழிவகையை தான் கௌதமன் செஞ்சுருக்காப்புல. அந்த காவல்துறை அதிகாரி நேராக ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்துக்கு வருவாப்புல. அங்கே வந்தால் தீனா வந்து போலீஸாக இன்ஸ்பெக்டராக இருப்பாப்புல. அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணுக்கிட்ட வம்பிழுத்து அந்த பொண்ணை வந்து வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணி அதை காப்பாற்ற குரு வந்திருப்பாப்புல. குரு வந்து ஃபைட் பண்ணி அங்கே தான் தூணெல்லாம் உடச்சி போலீஸ் ஸ்டேஷனே அடித்து கவுத்து போட்டு போயிருப்பாப்புல. அப்போ இந்த டெரர் இந்த டிஎஸ்பி வந்து எங்கடா ஸ்டேஷன் கேட்கும்போது இதோ இந்தாசா ஸ்டேஷன்னு இளவரசர் சொல்லுவாப்புல. இது என்ன ஆச்சு ஸ்டேஷனுக்குன்னா, குரு வந்துட்டு போனார் சார் அப்படின்வார். அதுக்கப்புறம் அடி வாங்கி ஒவ்வொருத்தராக விழுந்து கடந்து போலீஸ் ஸ்டேஷன் அடியிலேருந்து எழுந்து சொல்கிற எல்லாருமே என்னையா ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னா, குரு வந்துட்டு போனார் சார், குரு வந்துட்டு போகிறார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் தீனா இன்ஸ்பெக்டரான தீனாவையும் எழுச்சி என்னையா இப்படி மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, என்னையா ஆச்சு அப்படின்னா, குரு வந்துட்டு போனார் சார் அப்படின்னு. எவ்வளோ பெரிய லாஜிக்கல் ஓட்ட அப்படிங்கிறது. அங்கே நிழல்கள் ரவி குருவை ஒரு தலைவன்னு சொல்கிறதும் ஹீரோன்னு சொல்கிறதும் நாயகன்னு சொல்கிறதும் எப்படி பொருந்தாத ஒன்றோ, அதே போல் காடுவெட்டி குரு வந்து பொண்ணை காப்பாற்ற ஸ்டேஷனே அடித்து நொறுக்கிட்டு ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிசி எல்லாரையும் எட்டி உதச்சி கையை காலை முறித்து அடித்து உடச்சி துவம்சமாக்கிட்டு போயிருந்தா அடி வாங்கின போலீஸ்காரன்லாம் ஏழ்ந்து குரு வந்துட்டு போனார் சார், குரு வந்துட்டு போனார் சார்னு குருவை ஹீரோ மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்கிறது எவ்வளோ அற்பமான ஏமாத்து வித்த கௌதமன். கொஞ்சமாச்சு திருந்துங்க கௌதமன். இன்னமும் ஏன் அப்பாவி இளைஞர்களை இந்த மாதிரி நாமெல்லாம் ஆண்ட பரம்பரடா, வன்னியர்டா, வீர வன்னியர்டா, சத்திரியன்டா, நாம் போலீஸ்காரனே அடித்தாலும் நம்மள அவன் மரியாதையாக தான்டா சொல்லுவான், நம்மளுக்கு பயந்து போய் நிற்பான்டா அப்படிங்கிற உளவியலை ஏன்டா தற்குறித்தனமாக உருவாக்க முயற்சி பண்ணுற? சோறு தானே திங்கிற, நம்ம மரபு மீறி பேசக்கூடாதுன்னு நினச்சோம். உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, அந்த மகனை அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவன் சினிமாவில் பெரிய ஆளாக வரணும்னு நீயே இயக்கிற படத்தில் அவனை ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிக்கிட்டல. அப்போ அந்த மாதிரி தானே அடுத்த வீட்டு பிள்ளை எல்லாம். இதே மாதிரி இந்த கௌதமன் கிட்ட உள்ள புத்தி மாதிரியே காடுவெட்டி குருவும் அந்த படத்தில் காட்டப்படுறார். காடுவெட்டி குரு வந்து பெரிய ஹீரோ, அப்படியே வாரி வழங்குற வள்ளல், மக்களுக்காகவே வாழ்கிற மகான், அப்படியெல்லாம் காட்டுவாங்க. எல்லாரும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. யாரும் படிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் அவர் பின்னாடியே டிஷர்ட், குருவோட டிஷர்ட்டை போட்டு, மஞ்சள் கலர் டிஷர்ட்டை போட்டு சின்ன சின்ன பசங்க படிக்காமல் தற்குறிகளாக, ஜாதி வெறி பிடிச்சவனா, ரவுடியாக, பொறுக்கியா, புறம்போக்கா குரு பின்னாடியே 100 பேர் எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ குரு பின்னாடி நிற்கிற 100 பேரை ஏன் காடுவெட்டி குரு படிக்க வைக்கல? அவனுக்கு மட்டும் எப்படி படிப்பு ஏறாமல் போச்சு? அவனுக்கு மட்டும் அவன் மட்டும் ஏன் பள்ளிக்கூடம் போனான், கல்லூரி போகாமல் போனான்? எல்லாரையும் படிக்க வைக்கிற வள்ளல் கூட இருந்த தற்கூரிகளை ஏன் படிக்க வைக்கல? அவனை படிக்க வச்சு அதிகாரத்துக்கு அனுப்பல. என்னங்க சார் கௌதமன் சார், ஏன் இப்படி பண்ணுறீங்க? தப்பாக படம் எடுக்கிறீங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸு ஹேண்டு அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் படம் ஒன்றும் சரியில்லையே. ஒரு கம்யூனிஸ்ட் கடவுள் மறுப்பாளனாக தான் இருக்க முடியும். ஒரு கம்யூனிஸ்ட் ஜாதிக்கு எதிரானவனாக தான் இருக்க முடியும். ஒரு கம்யூனிஸ்ட் முதலாளித்துவத்துக்கு எதிரானவனாக தான் இருக்க முடியும். அப்போது இங்கே குருவோட அப்பா கம்யூனிஸ்டாக இருந்தால் அவர் ஜாதியை உயர்த்தி பேசுகிறவரா, படையாட்சிங்கிற பெருமை பேசுகிறவரா இருக்க முடியாது. அப்போது குருவோட அப்பாவை நம்ம பெருமையாக பார்க்க முடியாது. அதே போல் குருவோட தாத்தா தீண்டாமைக்கு எதிராக வேலை செஞ்சார், குருவோட அப்பாவை நம்ம அப்படியே நேர்மறையாக அணுகினாலும் கூட குரு என்னவா இருந்தார் அப்படிங்கிறதா இங்கே கேள்விக்குறி. இப்படி ஒரு சாதி ஒழிப்பு போராளி அல்லது தீண்டாமை ஒழிப்பு போராளிக்கு பேர ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு
மாணிக்கோட புள்ள ஒரு கம்யூனிஸ்டோட புள்ள குரு வந்து தீவிர ஜாதி வெறியனா சமூகத்தில் உலாவிட்டு இருந்தது. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது அவங்க அப்பா அம்மாவோட படிப்பினைகள் அவங்க தாத்தா அப்பாவோட படிப்பினைகள் எதுவுமே குருவுக்கு மூளையில் ஏறலை, அவருக்கு அந்த அரசியல் புரிதலே வரல, வெறுமனே ராமதாஸுக்கு அடிமையாக மட்டும்தான் வாழ்ந்தார் அப்படிங்கிறத தான் நாம் ராமதாஸோட குருவோட யதார்த்த வாழ்க்கையிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பாஷா படத்தோட பாதிப்பும் இதில் இருக்குது. குரு உட்காந்துக்கிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். கோர்ட்லேருந்து விடுதலையாகி கோர்ட் வாசலில் வந்து உட்காருவார். கோர்ட் வாசலில் உட்காந்துக்கிட்டே அவர் கொலை பண்ண கதையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகும். எப்படி பாஷா படத்தில் ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இருக்குமோ அதே போல் கோர்ட் வாசலில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே அவர் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப மொக்கையா பழைய படையெடுக்க தெரியாதப்ப எடுத்த காலத்தில் போல பல லாஜிக்கல் ஓட்டைகளோட இந்த படம் நிரம்பி வழியுது. இந்த படத்தில் உள்ள மிஸ்டேக்ஸை, அதுக்கு லாஜிக்கல் கவுண்டரை, பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸை நம்ம சொல்லணும் அப்படின்னா 2.5 மணி நேரம் படத்துக்கு 2.5 மணி நேரமே கவுண்டர் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாகவே நான் சொல்லிடுறேன். இப்படி பல மிஸ்டேக் இருக்கிறதுல அடுத்து நாடக காதல் வரும். என்னடா பொண்ணு நிக்குது, இது எங்க கொண்டு போய் நிறுத்த போதோ தெரியல. இவங்க தான் வெளியே வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டால், டிஷர்ட் போட்டால், கூலிங் கிளாஸ் போட்டால் நாடக காதல்றாங்க. ஆனால் இந்த படத்தில் காதல் எப்படி வரும், இல்லை திருமணம் எப்படி பண்ணிப்பார் ஹீரோ காடுவெட்டி குரு அப்படின்னா, காடுவெட்டி குரு வந்து மாடு வாங்க போவார். மாடு வளர்க்குற பெண், அதாவது மாட்டுக்கு ஓனரு ஒரு பெண்ணு, அந்த பெண் வந்து மாட்டை கழுவிட்டு இருப்பாங்க. மாடு வாங்க போன காடுவெட்டி குரு பொண்ணு வாங்கிட்டு வந்துடுவாப்புல. இந்த மாடை விருப்பம் இல்லாமல் விற்ற அந்த ஹீரோயின் வந்து பஞ்சாயத்துக்கு யாருக்கிட்ட போகும்னா ராமதாஸ் கிட்ட போகும். அங்கே தான் ராமதாஸ் ஐயாவோட இன்ட்ரோ வருது. இன்ட்ரோ வந்து ஆனால் இதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, போன தடவை காடுவெட்டி அப்படின்னு ஒரு படம் இந்த சோலை ஆறுமுகம் எடுத்தான்ல, அவன் எடுத்து அதில் ராமதாஸ் கேரக்டரை பார்க்கும்போது எல்லாம் கை தட்டினாங்க, விசில் அடித்தாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து இந்த படத்தில் ராமதாஸ் கேரக்டர் அதில் யார் ராமதாஸாக நடிச்சிருந்தாரோ அவரே தான் இதுலேயும் அப்படியே ராமதாஸ் கேரக்டரை இதுலேயும் காட்டினா எல்லாரும் சிரிக்கிறாங்க. வாய் விட்டு ராமதாஸ் கேரக்டர் எப்பெல்லாம் வருதோ வாய் விட்டு சிரிக்கிறாங்க, பாடுறா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ராமதாஸ் வந்து குருவை ஆதரிக்கிற யார் வன்னியர் சமூக இளைஞர்கள்கிட்டயே ரொம்ப, அதாவது மதிப்பிழந்து போயிருக்காரு, காமெடி பீஸாக மாறி இருக்காரு ராமதாஸ் அப்படிங்கிறது தான் நாம் இந்த தேட்டரில் கவனித்த விஷயமா இருக்குது. இப்படி மாடு வாங்க போன காடுவெட்டி குரு மாடு பஞ்சாயத்து ராமதாஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. ராமதாஸ்க்கு வேலை என்ன பாருங்க, மாடு வாங்கிட்டு போனாங்களாம், விருப்பம் இல்லாமல் ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாப்ல அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து. அதனால் அந்த பொண்ணு ராமதாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு போகுது. ராமதாஸ் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, மாடை நீ அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பதிலாக அந்த பொண்ணை நீ கட்டிக்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாப்புல ராமதாஸ். எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்க ராமதாஸை. இப்படித்தான் சுசீலாங்கெல்லாம் தீர்ப்பு கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ராமதாஸ் கேரக்டருக்கு நச்சுன்னு ஒரு சீனை வச்சுருக்காங்க. அதே போல் இந்த காவல்துறை எதிர்க்கிற சீன், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு ஒரு சீன் இருக்கும். அதில் காவல்துறையை பயங்கரமாக எதிர்த்து சுட்டுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசிட்டு காவல்துறையை மொத்தமாக ஜல்லிக்கட்டு காலை அடக்கின மாதிரி அடக்கிடுவாப்புல குரு. இப்போ வர சொல்லுங்கடா ஐயாவை அப்படின்னு வந்து படக்குன்னு காரில் ராமதாஸ் வருவாப்புல. என்னன்னா அங்கே இருங்க, பிரச்சனை ஏதாவது ஆகி துப்பாக்கி சூடு இருந்துச்சுன்னா அப்படியே காரை எடுத்துகிட்டு ஓடிடுங்க அப்படி ராமதாஸ் சொல்லியிருப்பார் போல். இங்கே நிற்போம், ஏதாவது துப்பாக்கி சூடு நடந்து சுட்டுக்கிட்டு போட்டாங்கன்னா நம்ம இப்படியே ஓடிடுவோம், எதுவும் பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கா அப்படின்னா அப்புறம் நம்ம என்ட்ரு கொடுப்போம் நின்றுருவார் போல், குரு கிட்ட சொல்லி அமைச்சிருப்பார் போல். அதனால் துப்பாக்கி குண்டெல்லாம் எதிர்கொண்டு நேருக்கு நேராக காவல்துறை எதிர்கொண்டு நின்று பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வர சொல்கிற ஐயா வந்ததுன்னு படக்குன்னு கார் வரும். இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸாகவே காட்டுறாங்க ராமதாஸை. உண்மையிலேயே அவர் டம்மி பீஸ் தானா அப்படின்னு கௌதமன் தான் விளக்கணும். அதுக்கடுத்து சீமானுக்கு எதிரான காட்சின்னு சொன்னியப்பா இந்த படத்தில். அப்படி என்ன சீமானுக்கு எதிரான காட்சி அப்படின்னா, இந்த படத்தில் காடுவெட்டி குரு வந்து சிலருக்கெல்லாம் கல்வி உதவி பண்ணுவாப்புல. அப்போது ஒரு பையன் வந்து நான் இன்ஜினியரிங் சேர போகிறேன் அப்படின்பா. இவ்வளோ நாள் நீங்கள் என்னை படிக்க வச்சிட்டீங்க, டாக்டர்லாம் படிக்கணுன்னா ரொம்ப காசு செலவாகும், நான் இன்ஜினியர் சேர போனேன். அதெல்லாம் கிடையாது, டாக்டர் தான் படிக்கிற நீ, டாக்டர் தான் நம்ம படிக்கணும், டாக்டர் ஆகணும், அதிகாரத்துக்கு போகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லி 2-3 சீன் வரும். ஆனால் சீமான் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னா, ஓலா வாயன் அப்படின்னா
டாக்டர் தான் நீ படிக்கணுமா, சீமா படிக்க வேணான்னு சொல்கிறான், போகாத அப்படின்லாம் உட்காந்து மேடையில் பேசிக்கிட்டு இருப்பான். சீமானோட கருத்து நாம எல்லாம் படிக்கவே கூடாது, ஆடு மாடு மேய்க்கணும். ஆனால் கௌதமன் என்ன சீன் வச்சிருக்காப்புல, நாம் டாக்டர் தான் படிக்கணும், அதிகாரத்துக்கு போகணும், கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சீன் வச்சிருக்காப்புல. ஆக இந்த படம் சீமானுக்கு முழுக்க முழுக்க எதிரான படம். ஆனால் அதுவே தெரியாமல் அந்த கிறுக்கு பையன் காசு கொடுத்தா எங்கே வேணால் போவேன், எங்கே வேணால் வாய் வைப்பேன்ட்டு அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சிலேருந்து ரிலீஸ் ஆனது வரைக்கும் தொடர்ச்சியாக எங்கள் அண்ணன் குரு, அவர் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா, ஜாதி தலைவர்லாம் இல்லை, அவரோட நாங்கள் பயணிச்சிருக்கோம் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த ஆம வாயை. இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு. மொத்தத்தில் சீமானோட அரசியலுக்கு எதிரான படம் இந்த காடு வெட்டி படம். அதுக்கடுத்து திராவிட சித்தாந்தத்தோட வன்மத்தை பயங்கரமாக கக்கியிருக்காங்க காடு வெட்டி குருவோட ரோல். தெலுங்கு, அதாவது இந்த சூரிய பாபுங்கிற கேரக்டர் வரும் இல்லையா, அவர் தெலுங்குறான், சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காப்புற அவர். அதுக்கப்புறம் கலெக்டருங்கெல்லாம் தெலுங்குறா தான் இருப்பாங்களாம். இந்த தெலுங்கு அரசியல்வாதிகள், தெலுங்கு முதலாளிகள், இவங்கெல்லாம் தெலுங்கர்கள் ஆட்சியில் உட்கார வச்சு இவங்க ஆட்சி ஆள்றதுக்காக தான் இந்த கார்பரேட்டுகள்லாம் இந்த மக்களை சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்டுறேன், என்எல்சி கட்டுறேன்னு மக்களை சுரண்டதான். அப்போ இவங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களோட அதிகாரம்லாம் போயிடும். யார்? திராவிட கட்சிகளோட அதிகாரம்லாம் போயிடும். அப்போ அதை தடுக்கத்தான் இந்த முதலாளிகள்லாம் தொடர்ச்சியாக முதலாளிகள், அதிகாரிகள் எல்லாருமே தெலுங்கர்கள் ஆதிக்கம் இங்கே இருக்குது. தெலுங்கர்கள் நிறைய பேர் தாய்மொழி தமிழ் இல்லாதவர்கள் 10 அமைச்சர்கள் இருக்காங்க, 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மொத்தமும் தெலுங்கர்களாக இருக்காங்க இங்கே. அதுக்கு எதிராக இந்த படம் காடு வெட்டி குரு வீர வசனம் பேசுவாப்புல. ஆக திராவிட, அதே போல் இது இன்னும் சமூக நீதி மாடல் அப்படின்னு வீரவசனம் பேசுவாப்புல. அதுக்கப்புறம் 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் தாயா புள்ளியாக பழகிட்டு இருக்கோம். ஒரு ஃபைட் சீனில் பட்டியலினத்து மக்களை பிரிக்க போலீஸ் தந்திரமாக பேசுவாங்களாம். அவங்கள எதிர்த்து அந்த பட்டியலின இளைஞர்கள் பேசுவாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் தாயா புள்ளையா பழகிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் ஆட்சிகள்லாம் சேர்ந்து தான் எங்களை இந்த மாதிரி ஜாதியாக பிரிச்சிருக்கு. உங்கள் சூழ்ச்சிக்கு நாங்கள் மயங்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் அடிப்பணிய மாட்டோம் அப்படின்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாதி கிடையாது, எல்லாம் தாயா புள்ளையா பழகிட்டு இருந்தாங்க. 50 வருஷம் திராவிட ஆட்சியில் தான் ஜாதி வந்துச்சுன்னு கௌதமன், உனக்கு ஒரு தோளுக்கு வளர்ந்த புள்ள இருக்கானே, அவன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நமக்கு கொஞ்சம் நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறோம். என்ன கௌதமன் இதெல்லாம்? இல்லைன்னா வாயில் நல்லா வரும் கௌதமன், கொஞ்சம் மூளை. இதெல்லாம் தமிழ் தேசியவாதின்னு எங்கேயாவது வெளியே போய் சொல்லாத. இதில் வேற ஈழத்துக்கு குரு உதவி பண்ணார், வீரப்பனை போய் பார்த்தாரு. என்ன இதெல்லாம்? இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசிப்பியா? ஈழத்துக்கு காடு வெட்டி குரு நிறைய பொருளுதவி பண்ணியிருக்கலாம், தெரியல. ஆனால் அப்படி எதுவும் தகவல், அப்படி உறுதிப்பட்ட தகவலை நம்ம எதுவும் கேள்விப்படலை. இதை ஈழத்தோட நெருங்கிய தொடர்பு வச்சிருந்த அண்ணன் திருமாவளவனோ, வன்னியரசரோ, கொளத்தூர் மணியோ, ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ, இன்னும் பிற இதர பெரியாரிய தோழர்களோ தான் இதை உறுதிப்படுத்தணும். ஒருவேளை காடு வெட்டி குருக்கு ஈழத்தோட தொடர்பு இருந்துச்சு, ஈழப்பற்று நிறைய இருந்துச்சு, தமிழ் பற்றும் தமிழ் மொழி பற்றும் நிறையா இருந்துச்சு அப்படின்னா மேதகு பிரபாகரன் அவர்கள் தீவிர ஜாதி ஒழிப்பாளர், ஜாதி எதிர்ப்பாளர். தமிழ்நாட்டில் திண்ணியத்தில் ஜாதி கொடுமை, வாயில் மலத்தை திணிச்சாங்க ஜாதி வெறியோட அப்படிங்கிறதுக்கு அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு கேட்டவர் மேதகு பிரபாகரன். அந்த அளவுக்கு ஜாதிக்கு எதிரான, ஜாதிய வன்முறைக்கு எதிரான சிந்தனை கொண்டவர் மேதகு பிரபாகரன். அப்படி இருக்கிற ஒருத்தரை ஆதரிக்கிறோன்ற பேரில் இங்கே காடு வெட்டி குரு பேசினதுன்னா ஜாதி ஒழிப்பு அரசியலா, ஜாதி ஒழிப்பு பிரச்சாரமா? மேடைக்கு மேடை நான் மோளடிக்கிறோனான்னு பேசின ஒரு நபர் தமிழ் தேசியவாதி மாதிரி சித்தரிக்கிறது கௌதமன். வாயில பச்சை வரும் கௌதமன். ஒழுங்கா படையெடுக்க தெரிஞ்சா எடு, படிக்க தெரிஞ்சா படி, இல்லைன்னா விட்டுட்டு போன வடிவேல் சொல்வாங்க, அந்த மாதிரி படையெடுக்க தெரிஞ்சா எடு, காரி துப்பிடுற மாதிரி பண்ணாத. இந்த மாதிரி ஒரு பெரிய தமிழ் தேசிய போராளியும் தமிழ் தேசியத்துக்கு உதவுனாராம் இந்த கௌதமனும் தமிழ் தேசியானா. ஆனால் உட்காந்துட்டு ஜாதி வெறி பேசிக்கிட்டு இருப்பானா, ஜாதி பெருமை பேசுவானா, குடிப்பெருமை பேசுவானா, பெரியார் இயக்கத்தை திராவிட சித்தாந்தத்தை தவறாக பேசுவானா? திராவிட இயக்க தோழர்கள் தானே எங்கள் தமிழ் தேசியத்தை வளர்த்தாங்க. அவங்க தான் தங்கள் உயிரையும் சொத்தையும் இழந்து பொருட்படுத்தாமல் அவ்வளவு பேர் ஈழத்துக்காக போராடினாங்க, உழைச்சாங்க, போய் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? நீ உட்கார்ந்துக்கிட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி இல்லை, எல்லாம் தாயா புள்ளியா பழகணும்னா உன் அரசியல் புத்தி எவ்வளோ இருக்குன்னு பாரு, உன்னோட அரசியல் அறிவு இவ்வளோத்தான்றதை பாரு. அரசியல் உனக்கு இது வேற கட்சி நடத்துகிற கருமாந்திரம் பிடிச்சவன். நான் ஜல்லிக்கட்டுக்கு போனேன், நான் நியூட்ரினோவுக்கு போனேன், நான் ஈழத்துக்கு போனேன், ஈழத்துக்காக போறான்ன்ற அறிவு கட்ட தற்குறி.
உனக்கு ஜாதி எப்போ வந்துச்சுங்கிற புரிதலே இல்லை. ஜாதியை தூக்கி கொண்டாடிக்கிட்டு திராவிட ஆட்சி தான் ஜாதிக்கு காரணம் பேசிக்கிட்டு இருக்க தற்குறி தத்தி மாடு. இல்லை திராவிட மாடல்னு சொல்றதுக்கு இதுதான் உங்க சமூக நீதி மாடலான்னு வேற டயலாக் வேற. ஏதாவது திமுகவுக்கு எதிராக பேசி பொறுக்கி தின்னுட்டு போயிடணும். நீ திமுக கூட பொலிட்டிக்கலாக பேசு, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை படத்தில் காட்டு. அதை விட்டுட்டு ஒரு திராவிட சித்தாந்தத்தின் மீது நீ சொல்கிற தமிழ் தேசியத்துக்கு ஆணி வேறா இங்கே தமிழ்நாட்டில் இருந்து திராவிட இயக்கங்கள் தாண்டா அறிவு கட்ட தற்குறி. குரு வீரப்பனை மீட் பண்ணதா, அவர் வீரப்பன் கிட்ட இருந்து குருவுக்கு அழைப்பு வருதான். உடனே இவர் காட்டில் போய் சந்திச்சாராம். இவன் சீமான் மேதகு கூட போய் துப்பாக்கி பயிற்சி பண்ண மாதிரி இவன் ஒரு கதையை எடுத்துக்கிட்டான். குரு வீரப்பன் கூட போய் துப்பாக்கி பயிற்சி பண்ணாராம். அவர் ஒரு துப்பாக்கியில் சுட, இவர் ஒரு துப்பாக்கியில் சுட, டப்பா 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 டம் டும்மனு ஒரே குறி தவறாமல் சொல்கிறாங்களாம் வீரப்பனும் குருவும். என்னடா டே, ஒரு மனுஷன் போய் பேசலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்கில் பேசுவேன். வீரப்பனோட தொடர்பு, மேதகுவோட தொடர்பு, தமிழ் தேசியம், தமிழ். ஆனால் இங்கே ஜாதி வெறி பேசுவேன். கூட இருக்கிற சக தமிழன்னு ஜாதி வெறி பேசுவேன், ஜாதி கலவரம் பண்ணுவேன், ஜாதி இப்போ நான் பறையனான்னு கேட்பேன், மோளடிக்கிற ஜாதியான்னு பேசுவேன், மாட்டுக்கறி தின்றவனான்னு பேசுவேன், முதல்வர்களை ஒருமையில் பேசுவேன். எல்லாம் பண்ணி ஒரு அநாகரிகமான காட்டுமிராண்டியே வாழ்வேன். ஆனால் சினிமாவில் மட்டும் நான் ஹீரோ. எல்லாத்துக்கூடவும் நான் இருந்தேன். என்ன ஒரு நியாயம் வேணாமா? அக்கப்போராவால இருக்குது. மிக முக்கியமான பொலிட்டிக்கல் மிஸ்டேக் இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இந்த கௌதமன் என்ன வசனம் வச்சுருக்கான் அதில் அப்படின்னா, காடுவெட்டி குரு பேசுவாப்பில், நாங்கள் ராஜராஜ சோழ வம்சம், ஆண்ட பரம்பரை, மன்னர் வம்சம், மன்னாதி மன்னர் வம்சம், நாங்கள் நாடு கடந்து தெற்காசியா முதல் ஆசியா முதல் இமயம் முதல் ஈழம் வரைக்கும் போர் நடத்தி நாங்கள் அந்த இடத்த பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். தற்குறி. சோறு தின்றதுனா போய் பிச்சை எடுத்து தின்னு. ஈழம் தமிழர்களோட பூர்வ மண், பூர்வக்குடி மண். இலங்கையே தமிழர்களுக்கு சொந்தமான மண். அதுலேயும் இப்போ குறிப்பிட்ட ஈழம் ஏதோ இங்கே இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழர்கள் போய் குடிபெயர்ந்து வேலை செஞ்சு போய் அங்கே இது எங்கள் நாடு, எங்கள் மண், எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்கல. அது அந்த மண், அங்கே வாழ்கிற தமிழர்களோட மண், அவங்களுக்கே உரிதான அவங்க அங்கே பூர்வக்குடி மக்கள். இங்கேருந்து போய் போர் பண்ணி போர் புரிஞ்சு அந்த இடத்த பிடிக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்க. போகிற போக்கில் தற்குறி மாதிரி வரலாறை தப்பாக பதிவு பண்ணிட்டு போகாத. இவன் பண்ணியிருக்கிற அத்தனை வசனங்களும் காட்சிகளும் மொத்தமும் தமிழினத்திற்கான தவறான வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை இந்த சீமானும் மோகன் மாதிரியான தத்திமாடு தற்குறிகளும் எங்கள் வரலாறை பதிவு பண்ணிட்டாங்க, வன்னியர்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் சொன்ன மாட்டோம் அவனுக்கு நன்றி. எவனாவது உட்காந்துக்கிட்டு நன்றி சொல்லியிருந்தானா? நீ சோறு திங்கிற எச்ச சோறு வலிச்சு நக்கிறன்னா நக்கிட்டு போகாதுன்னா வன்னியர்கள் மொத்தமாக நன்றி சொன்னாங்க அப்படின்னு அவனுக்கு நீ நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. இது ஒரு வரலாறா? இது ஒரு படமா? யாராவது பார்த்தா காரி துப்பிடுவான். ஒரு வசனம், ஒரு காட்சி, ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கா? நம்ம சொன்ன அந்த ஒரு காட்சியை தவிர வாயில் நல்லா வந்துடும். இவனுங்களுக்கு திறமை கிடையாது. முதல்ல படம் எடுக்கிற துப்பு கிடையாது, திறமை கிடையாது, காலத்திற்கேற்ப சிந்திக்கிறது கிடையாது, மக்களுக்கு என்ன அரசியல் தேவை, தெளிவு தேவைன்னு புரியுறது கிடையாது. படம் எடுக்க திறமை இல்லாத தற்குறிகள் ஜாதியை கையில் தூக்கிட்டு ஜாதியை வச்சு சோறு தின்னுட்டு போயிடலாம், அதுவும் எச்ச சோறு தின்னுட்டு போயிடலான்னு இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்து சுற்றுறாங்க. எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் மிஸ்டேக் இது. ஈழம் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் போர் நடத்தி பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்கிறது போகிற போக்கில் எப்படி நீ சொல்லிட்டு போவ? அது அந்த மக்களோட பூர்வக்குடி மண். அது அவங்க அந்த மண்ணோட பூர்வக்குடிகள். எப்படி நீ மாற்றிட்டு போவ? இறுதியாக காடுவெட்டி குரு இதெல்லாம் பண்ணுறாரு, ஹீரோ வாழ்கிறாரு, இப்படியெல்லாம் பெரிய உசந்த மனுஷராக இருக்கார். இறுதியாக அவருக்கு லங்ஸ் பிரச்சனை வந்துடுது, நுரையீரல் பிரச்சனை வந்துடுது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு, படுத்துடுறாரு. அவருக்கு ராமதாஸ் அன்புமணி செஞ்ச துரோகத்தெல்லாம் காட்டல அதில் கடைசியில். அதே போல் நீ செத்து போகிற நிலைமையில் மாஸ்கில் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நீ நல்லா இருக்கிறன்னு ஒரு வீடியோ பைட் கொடுன்னு அன்புமணியும் ராமதாஸும் வீடியோ பைட் எடுத்து போட்ட அந்த எந்த சீனும் அதில் இடம்பெறல. மாறா காடுவெட்டி குருவோட மரணத்தை நியாயப்படுத்தி இந்த அயோக்கியன் கௌதமன் எடுத்திருக்கான். குரு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார், வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ராமதாசும் அன்புமணியும் அப்படிங்கிறது தான் இன்னி வரைக்கும் அவங்க குடும்பமே சொல்கிற கிளைம் பண்ணுற வரலாறு. ஆனால் அது எதையுமே காட்டாமல் காடுவெட்டி குருவுக்கு தீர்க்க முடியாத அந்த லங்ஸ் பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு கோடி கணக்கில் செலவாகும், நான் ஏற்கனவே குடும்பத்தில் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன், குடும்பத்தை கஷ்டப்படுத்த விரும்பல, மக்கள் கோடி கோடியாக கொடுக்க தயாராக இருக்காங்க, அவங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல, ஆனால் அதுக்கு பதில் நான் செத்து போயிடுறேன். ஏன்னா எனக்கு ஒரு வேளை ஆப்ரேஷன் நடந்தாலும் என் குரல் போயிடும்,
குரல் போயிடும் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால் நான் குரல் போன நான் உயிரோடு இருந்தான்னா இல்லைன்னா நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு குருவே தன் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அவரோட மரணத்தை நியாயப்படுத்தியிருக்கான் இந்த அயோக்கிய பைய கௌதமன். இதை ஒரு குடும்பமாக அவங்க குடும்பம் இதை எப்படி ரிசீவ் பண்ணும்? தானே தன் தந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பதிவு பண்ணாதது ஒரு பக்கம் அப்படின்னா அவர் மரணத்தை அவரே ஏற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி நியாயப்படுத்துறது எப்படி சரியாக இருக்கும்? இது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய வலியை ஏற்படுத்தும். ஆனால் அவங்க குடும்ப தரப்புலேருந்து இந்த படத்தை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. இதுக்கு எந்தவித எதிர்ப்பும் அவங்க பதிவு பண்ணாமல் இருக்காங்க. நம்ம இப்போ பேசுகிற வரைக்கும் கூட உண்மையிலேயே ஆப்ரேஷன் பண்ணால் குரல் போயிடும்னு இருந்துச்சா, குரல் போனனா உயிரோடு இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு குரு நினைச்சாரா? குருவே அப்படி நினைச்சாலும் எப்படி அந்த குடும்பம் ஏற்றுக்கும்? ஒரு மனுஷன் பேசினா தான் மனுஷனா? பேசாமல் இருந்தால் அவன் வாழவே முடியாதா? ஒரு தலைவன் பேசினா மட்டும்தான் அவனை தலைவனாக ஏற்றுக்குவீங்களா? அவனோட இவ்வளோ நாள் உழைப்பு அந்த மனுஷனுக்கு குரல் போயிடுச்சுன்னா அந்த மக்கள் யாரும் பின்னாடியே வரமாட்டாங்க. சரி, மக்கள் எல்லாம் 1 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தா இந்த மனுஷன் பேசாமல் உயிரோடு வந்தாலாவது அதை அதுக்கப்புறம் உழைச்சி திரும்ப கொடுக்க மாட்டாருங்கிற எந்தவித காட்சியுமே அதில் இல்லையே. ஏன் கொடுக்க மாட்டாரா உயிரோடு வந்தா? அவர் 2 கோடி கடன் பெற்றவர் 1 கோடி மக்கள்கிட்ட வாங்கினாலும் அவர் உயிரோடு வந்துட்டா, அவர் குரல் போனால் போயிட்டு போகுது. அவரோட சிந்தனை இருக்குல்ல, அவரோட செயல்பாடுகள் இருக்குல்ல, திட்டங்கள் இருக்குல்ல, அவர் பழக்க வழக்கம் இருக்குல்ல, அவர் ஒரு தலைவராக உயிரோடு இருப்பார்ல. இருந்த பிறகு அவர் இன்னும் நிறைய ஏதாவது வழி பண்ணி தொழில் பண்ணி அவர் சம்பாதிச்சு அந்த 1 கோடி அந்த மக்கள்கிட்ட கொடுக்க போகிறாரு. மக்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் இவங்க வாங்கிக்க மாட்டாங்களாம், மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாதான். இவர் விலையும் போக மாட்டாராம் கட்சிகள் கிட்ட, அதனால வாங்க மாட்டாராம். துரோகம் பண்ணிட்டாங்களாம் ராமதாஸ் அன்புமணியம், அதனால காசு வராதான். ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணாலும் இவருக்கு குரல் வராதான். அதனால நான் செத்து போறேன்னு அவரே விரும்பி செத்து போயிட்டாரு, வேற யாரும் அவரோட மரணத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு அவரோட மரணம், குருவோட மரணம் நியாயப்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இதை நீங்கள் பார்த்த பார்வையாளர்கள் அனைவரும் இதை உணர்ந்தீங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொரு முறை கூட நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள். கௌதமன் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சுட்டு போட்டோம், ஆனால் குருவோட மரணம் நியாயப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு தலைவனை எப்பாடுபட்டாவது மீட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் நியாயமாக இருக்க முடியுமே தவிர, அவனோட கடைசியாக எல்லாரும் கைவிட்ட நிலையில் இருக்கும்போது எப்பா நான் செத்து போயிடுறம்பான்னு அவர் சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டு செத்து போயிட்டாருங்கிறது எப்படி நம்ம நியாயமான பார்வையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், கௌதமன் பண்ண அயோக்கியத்தனம். இதை அவங்க குடும்பம் கடுமையாக கண்டித்து எதிர்த்து இந்த படத்தை வெளியே விட்டுருக்கக்கூடாது, அல்லது கிளைமேக்ஸை மாற்றிருக்கணும். இது அவங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல. இது ரொம்ப தவறான வழிநடத்தல். மொத்தத்தில் இந்த படம் முழுக்க ஜாதி வெறியை தூக்கி பிடித்த ஒரு நபரை ஹீரோவாகவும் சமத்துவம் பேசுகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. யதார்த்தத்தில் அவர் சமத்துவம் பேசின நபராக இல்லை, தீண்டாமையை ஒழிச்ச நபராக அவர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அவரோட ஆரம்ப காலகட்டம் அப்படி இருந்தாலும் கூட, ஆனால் அவருக்கு அதற்கு பின்னான செயல்பாடுகள் அவர் அப்படி இல்லை. மொத்தத்தில் இந்த சமூகத்துக்கு ஒரு தவறான உதாரணமாக வாழ்ந்த ஒரு நபரை ஒரு முன்னுதாரணமாக வழிகாட்டியாக காட்ட முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தோழர் தமிழரசன், மேதகு பிரபாகரன் எல்லாம் இவரோட ஒப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கான தலைவர் காடுவெட்டி குரு அப்படின்னு இதில் கௌதமன் காட்ட முயற்சி பண்ணியிருக்காப்புல. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, தோழர் தமிழரசன் பேரையோ மேதகு பிரபாகரன் அவர்கள் பேரையோ புலவர் கலியபெருமாளையோ நேரடியாக அவங்க பேரையோ புகைப்படத்தையோ சென்சார் போர்டு அதிகார வர்க்கம் பயன்படுத்த அனுமதிக்காது. ஏன் அப்படின்னா அவங்க உண்மையான மக்கள் போராளிகள், மக்கள் தலைவர்கள், புரட்சியாளர்கள். அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர இந்த அரசாங்கம் அதிகார வர்க்கம் விரும்பாது. ஆனால் காடுவெட்டி குருவை நீங்கள் இன்னும் 100 படம் எடுத்தால் கூட அலோவ் பண்ணுவாங்க. பேரே காடுவெட்டி குருன்னு வச்சுக்கலாம், பேரை குருன்னு வச்சுக்கலாம், பேரை ஊரை பயன்படுத்திக்கலாம், ஜெயங்கொண்டன் அவரோட படத்தை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். காடுவெட்டி குரு இளைஞர்கள் கிட்ட போய் சேர்றதுல அதிகார வர்க்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்கள் முட்டாளாகவும் மூடர்களாகவும் ஜாதி வெறியர்களாகவும் மாறணும் அப்படிங்கிறது தான் அதிகார வர்க்கத்தோட எதிர்பார்ப்பு. ஆனால் நீங்கள் தமிழரசன்கிற பேரையோ மேதகு பிரபாகரன்கிற பேரையோ புலவர் கலியபெருமாள் அப்படிங்கிற வாத்தியாருங்கிற பேரையோ கூட நீங்கள் சினிமாவில் சென்சார் போர்டு அனுமதிக்காது. யார் புரட்சியாளர்கள், யார் மக்களை நல்வழிக்கும் புரட்சி வழிக்கும் இட்டுட்டு போவாங்க, யார் வெறும் ஜாதி வெறி மக்களை மூடர்களாகவும் வன்முறையாளர்களாகவும் மாற்றுவாங்க அப்படிங்கிறது நம்ம விட நம்மளோட எதிரிகளான அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஆகையால் தான் இந்த மாதிரியான
உண்மையான புரட்சியாளர்கள் பேரை கூட பயன்படுத்த நீங்கள் கடைசி சீனில் பார்த்துருந்தீங்கன்னா பிரபாகரனுக்கு கிருபாகரனோ தமிழரசனுக்கு அன்பரசனோ இந்த மாதிரி பேரை மாற்றி மாற்றி தான் கௌதமன் பயன்படுத்தியிருப்பாப்புல. ஆக அவங்க பேர் கூட நேரடியாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தான் அதிகார வர்க்கத்தோட எண்ணம். அதிகார வர்க்கம் யார் அப்படிங்கிறது புரியும். இங்கே இருக்கிற ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ அதிகார வர்க்கம் கிடையாது. உண்மையான அதிகார வர்க்கம் அதிகாரத்தில் யார் இருக்காங்கன்னு சிந்திச்சு பார்த்துங்க. ஆக உண்மையான புரட்சியாளர்களை நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடாதுன்னு தடுக்கிறவங்க தான் உண்மையான புரட்சியாளர்கள், நம் இனத்திற்கான தலைவர்கள். இன்னும் 100 படம் கூட காடு வெட்டின்னு பேர் படம் எடுத்துக்க, மாவீரன் குருன்னு படம் எடுத்துக்கன்னு அதிகார வர்க்கம் அலோவ் பண்ணுது அப்படின்னா அவர் நமக்கான தலைவர் இல்லை, நமக்கான தவறான வழிகாட்டி, சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இளைஞர்கள் நின்று நிதானமாக உணர்ச்சி வசத்திலிருந்து ஒரு விஷயத்தை அணுகாதீங்க, திரைப்படத்தை பார்க்காதீங்க. என்னங்கிறத பகுத்து ஆய்ந்து நிதானமாக நின்று யோசித்து புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். செய்வோம்